to Shriya Vlogs. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். இப்போ இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவ தான் என்னோட ஃப்ரெண்டு சந்தியா, என் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறோம், என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு எவ்வளோ கேஜிஸ் அலௌடு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம நர்ஸ் ஸ்டாஃபாக வரவங்களுக்கு 23 கேஜி ப்ளஸ் 23 கேஜி டோட்டல் 46 கேஜி நமக்கு அலௌடு. அது இல்லாமல் நமக்கு வந்து பை ஹேண்டு நமக்கு வந்து 7 கேஜி அலௌடு. அதில் வந்து நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம சூர்யா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன லக்கேஜில் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஹேண்ட் லக்கேஜில் ஹேண்ட் பேக்கு அதில் வந்து 7 கேஜி அளவு பார்த்துக்கோங்க. அதில் என்னென்ன எடுத்துகிட்டு வரலான்னா, நம்மளோட சார்ஜர், எல்லா எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸும் வந்து நீங்கள் ஹேண்ட் பேக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்மளோட ட்ராவல் பேக்கில் என்னென்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நார்மல் கிளாத்ஸு, அப்போ நமக்கு இங்கே வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே, நம்மளோட சமைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட ட்ராவல் பேக்கில் வச்சுக்கிறது பெட்டரு. தென் நம்மளோட ஹேண்ட் பேக்கில் நம்ம என்னென்ன வச்சுக்கலாம்னா, மெயினாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். நம்மளோட லேப்டாப்பு, ஐபேடு, ஃபோனு, சார்ஜரு, பவர் பேங்க் எல்லாமே நீங்கள் வந்து சேஃபாக உங்களோட ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் அதுதான் உங்கள் கூட வச்சுருப்பீங்க. மற்ற 2 ட்ராவல் பேக்கும் நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் என்ட்ரானோடனே அங்கே வந்து இது போட்டு லக்கேஜுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு கையில் வந்து நீங்கள் அந்த பேக் வச்சுக்கிறது தான் பெட்ரு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து பிஃபோராக ஃப்ளைட்டுக்கு வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு நமக்கு இப்போ 9 o'clock ஃப்ளைட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் 6 o'clock அங்கே இருக்கணும். அட்லீஸ்ட் 3 hours பிஃபோராவது அங்கே இருக்கணும். நம்மளோட பாஸ்போர்ட் எல்லாமே செக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்தது எங்கே போவோம்னா, போர்டிங்க்கு போவோம். போர்டிங் போயிட்டு அங்கே ஒரு 1/2 hour நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளோட நேம் சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க. நம்ம லைனாக நம்ம போகணும். சில ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கனெக்ஷன் பஸ் கொடுத்துருவாங்க. சில ஃப்ளைட்டில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து கனெக்ஷன் தான் கொடுத்தாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ளைட்டில் என்ட்ரு ஆகிட்டோம். ஃப்ளைட்டில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நம்மளோட சீட் எல்லாமே அலர்ட் பண்ண சீட் எல்லாமே அங்கே ஏர் ஹோஸ்டஸ் இருப்பாங்க. அவங்க நம்ம எல்லாமே கைட் பண்ணுவாங்க. நம்ம போய் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம சீட் பெல்ட்டு எல்லாமே போட்டுட்டு ட்ராவல் அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு. எப்படி இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் நான் வந்தேன். அப்படி வயிறு அப்படி ஃப்ளைட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. அப்படி வயிறு கமுகமுகமுகமுகமுகமுகன்னு ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கோங்க. அவங்க வேறு ஃப்ளைட் மோட வர ஃபோனை போட சொல்லிட்டாங்க. ஃபோனில் வர நான் வர எந்த மூவியும் டவுன்லோட் பண்ணல. ஒன்லி சாங்ஸ் மட்டும் தான் நான் வச்சுருந்தேன். அந்த பயத்தில் நான் எதுவுமே டவுன்லோட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு வெறும் சாங்ஸ் மட்டும் தான் நான் வச்சுருந்தேன். அந்த ஃப்ளைட் அப்படி ஏறினது உடனே காது வந்து நமக்கு வந்து அந்த ஃபுல் ஏர் வரனால காது கொஞ்சம் வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஹெட்செட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். அந்த ஏறும் போது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் வயிறு இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏறி போகிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ நமக்கு நார்மலாக போகிற மாதிரி தான் நமக்கு பழகிடும். நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம நல்லா தூங்கலாம். அப்புறம் இன்பிட்வீனில் அவங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. போர் அடிச்சா நமக்கு சீட்டுக்கு முன்னாடி நமக்கு நல்ல ஒரு ஸ்மால் டிவி கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கேம்ஸ் விளையாடுறது, இல்லை மூவிஸ் பார்க்குறதா, சாங்ஸ் கேட்குறதா, இல்லை ஃப்ளைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாமே அதில் வரும். ஸோ உங்களுக்கு போர் அடிச்சா நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். நாங்களாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து பொத்திட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப குளிரும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மேலே நம்ம போக போக நம்மளுக்கு வந்து ரொம்ப குளிர ஆரம்பிக்கும். அப்போ அவங்களே பெட்ஷீட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அந்த பெட்ஷீட் போத்திட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப குளிர் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு டீ, ஃபுட்டு எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹெட்செட் தருவாங்க. ஹெட்செட் எனக்குலாம் 2 கொடுத்தாங்க. ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கூட தான் நான் இப்போ கூட வந்து ரூமில் அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஹெட்செட், நல்ல குவாலிட்டியான ஹெட்செட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃப்ளைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது சவுதியா ஃப்ளைட்டில் வந்தேன். சவுதியா ஃப்ளைட் தான் வந்தேன். நல்ல சவுதியா ஓகே, சூப்பரான நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. ஃபுட்டு செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. நீங்கள் ஃபுட்டை பற்றிலாம் எதுவும் பயப்படாதீங்க. ஓசியில் கிடைக்குது நிறையா தின்னறாதீங்க. அப்புறம் உங்களுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால லிமிட்டாக சாப்பிடுங்க. அப்புறம் என்னன்னா, நமக்கு வந்து லேண்டிங் தான். லேண்டிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு வந்து எப்பவும் போல் நார்மல் லேண்ட் ஆகிறப்ப கொஞ்சம் பயமாக இருக்கும். ஃப்ளைட் வந்து கீழே வந்து இறங்குறப்ப அந்த நம்ம வந்து ஒரு மாதிரி ஸ்டேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஓகேவாயிடும். லக்கேஜ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி போகிறவங்க கூட தான் நாங்கள் பின்னாடியே போனோம். ஏன்னா எங்களுக்கு எப்படி போகணும் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க மேபி அவங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்கள் பின்னாடியே போனோம். பின்னாடியே போனதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு வந்து ஒரு ஜங்ஷன்லேருந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு வந்து எங்களை அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் அப்போ இறங்கினதுக்கப்புறமா அவங்க பின்னாடி தான் போனோம். அவங்க பின்னாடி போனோன்னா அந்த லக்கேஜ் எடுக்கிற ஸ்பேஸ்க்கு வந்து அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க.
எங்களோட லக்கேஜ்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ஏஜென்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட இந்தியாவோட சிம் வந்து சவுதியில் ஒர்க் ஆகாது. அதனால இங்கே உள்ள சிம் வாங்குறதுக்காக சிம் கடைக்கு நாங்கள் சர்ச் பண்ணோம். சிம் கடைங்கிறது சர்ச் பண்ணோம். எக்ஸிட் பக்கத்தில் ஒரு சிம் கடை, எஸ்டிசி சிம் கடை இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டிசி சிம் தான் டவர் கிடைக்கும், நல்லா டவர் கிடைக்கும். நீங்கள் பேலன்ஸ் வேறு ஏதாவது சிம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டவர் கிடைக்காது. டவர் ப்ராப்ளம் நிறையா இருக்கும். அதனால நீங்கள் எஸ்டிசி சிம் வாங்கிக்கோங்க. நாங்களும் அந்த சிம் தான் வாங்கினோம். வாங்கினதுக்கப்புறம் எங்களோட ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணணும். எங்கள் ஏஜென்ட் வந்து எங்களை அழைச்சிட்டு போனாங்க. சப்போஸ் உங்கள் ஏஜென்ட்டை உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியலன்னா அங்கேவே பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக் இருக்கும். நம்ம நர்சஸ்க்குன்னு ஒரு கிளினிக் இருக்கும். நீங்கள் வந்து அங்கே விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே நீங்கள் போய் வெயிட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்கள் ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அரபிக் படிக்க தெரியலனா நீங்கள் அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க அதை படித்து பார்த்து இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிரைவர் வந்து உங்களை அழைச்சிட்டு போவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு புது நாடு, நம்மளுக்கு புதுசாக ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப பயப்படுவீங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் பயப்பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே அவங்களுக்கு லிங்க்கெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் இங்கே இறங்கிட்டீங்க, சவுதியில் இறங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அந்த லிங்க் போயிடும். கேமரா மூலியமா இல்லை நம்ம வந்து எங்கள் சவுதியில் இறங்கினதுக்கு அப்புறமே நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டு, நம்மளோட ஃபோட்டோ எல்லாமே எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏர்போர்ட்டில் எடுக்கும் போதே அவங்களுக்கு அந்த லிங்க் போயிடும். நீங்கள் வந்து இங்கே ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் போயிடும். அப்போ அவங்க வந்து நம்மளை பிக்கப் பண்ண வருவாங்க. நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். வரவங்க தைரியமாக, சந்தோஷமாக, ஹாப்பியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். போர்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 3 hours நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள ஷாப்பிங்க்கெலாம் நீங்கள் போவீங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே உள்ள திங்ஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஜஸ்ட் 1 lakh, ஜஸ்ட் 1099 அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் அங்கே உள்ள திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து போர் அடிச்சதுன்னா போய் பார்க்கலாம். அது உங்களுக்கு வந்து ஒரு 2 hours 1 hours அப்படி இருந்ததுன்னா நீங்கள் போய் அங்கே போய் திங்ஸ் ஷாப்பிங்லாம் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு கம்மியாக ஒரு 1/2 hour அப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் போக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அங்கேவே உட்காந்துக்கோங்க. ஏன்னா தெரியாத இடத்துல நீங்கள் போயிட்டு ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நீங்கள் போக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட விளக்கத்தை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். Like, share and subscribe to my channel.